நான் 3 முறை கண்டிப்பா காலையில என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல நான் கிட்ட ஒரு 4-5 வருஷமாவே என்னுடைய பேர் சீதாராமன். நான் காவல்துறையில சிஐடி பிரான்ச்ல ஒர்க் பண்ணேன். 10 வருஷம் இருக்கும்போதே வேலையை வேண்டாம்னு எழுதிட்டு சர்வீஸ் எக்ஸ்ட்ரோராட்டு ஒரு அமைப்புல இருக்கேன். அதுல தாமரை மாநகரத்தில் இப்போ கோஆர்டினேட்டர் கொடுக்குறாங்க. என்ன கேட்டீங்கன்னா எங்கேயாவது மரம் செடி வைக்கணும்னா அந்த இடத்துல நாங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நிறைய மரங்கள் செடிகள்லாம் தருவோம், ஃப்ரீயாகவே தரோம். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம். ஓப்பனாகவே பேசுகிறேன். நாங்கள் வந்து ஒளிவுமுறை இல்லை, நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்ல உரம் இல்லாத காய்கறி, அரிசி எல்லாமே எங்களுக்கு நல்லா கிடைச்சது. பாலா போன அரசாங்கமும் சரி, இல்லை ஒரு சில முதலாளிகள் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காண்டி நிறைய பூச்சி மருந்து உரம் மருந்துலாம் போட்டு சீக்கிரம் 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 சொல்லி இப்போவும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ல நீங்களாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ஓட்டுறாங்க. காரணம் அந்த சீக்கிரம் அரிசியை சாப்பிட்றதுனாலையும் சீக்கிரம் அந்த உரமா சாப்பிட்றதுனாலையும் தான் உங்க பிரெயின்ல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுது கேட்டீங்கன்னா சீக்கிரம் மேலே போகணும் அப்படிங்கிற மேல ஒரு வந்துச்சோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்னோரா அமைப்புல சேர்ந்து நிறைய பண்ணிருக்கேன். நான் காவல்துறையில சிஐடி இருக்கும்போது ஜெயலலிதா பெஸ்ட் அவார்ட்லாம் வாங்கினேன். எல்லா சினி ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் பழகினேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சுயநலவாதிகள். ஒரு 10% தாங்க நேர்மையா இருக்காங்க, 90% சுயநலவாதிகளா இருக்காங்க. இந்த